ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக உண்மையான சனி பெயர்ச்சி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்வதை பற்றி பேசுவதற்காக அடியேன் சக்தி சோமையா அவர்களும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது சனி பெயர்ச்சி. இருக்கிறதுலேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் சற்றேறக்குறைய ஒரு ராசிக்கு 2.5 வருஷம். அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம். அதுக்கு அடுத்தது குரு பகவான் 1 வருஷம். இப்போ இந்த 2.5 வருஷத்தில் உண்டான பெயர்ச்சி அப்படின்னாக்க உங்களுக்கு எப்போ அப்படின்னாக்க மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வரார். எப்போ வராரு அப்படின்னாக்க 20/12/2023 புதன்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி. இவர் மாறுறது எதில் மாறுறாரு அப்படின்னாக்க அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலேருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு மாறுறாரு. இந்த மாறக்கூடிய காலகட்டங்கள் இவர் எத்தனை வருஷம் இருக்கார் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் இருக்கார். 2.5 வருஷம் அப்படின்னாக்க 6/3/2026 வருடம் கும்பத்தில் இருக்கார். இதுக்கு நடுப்புற ஒரு சில வக்ரம் வராரு. ஆனால் வக்ரமாயும் அவர் கும்பத்தை விட்டு திருப்பி மகரத்துக்கு போகலை. அதனால் அதுவும் கும்பத்திலேயே இருக்கிறாரு. அப்போ இந்த சற்றேறக்குறைய 2.5 வருஷமும் சனி பகவான் இருக்கிற இடம் கும்பத்தில். சரி, இதுக்கு நடுப்புற மெல்ல செல்லும் கிரகங்களான குரு பயிற்சி எப்பப்போ இருக்குது, ராகு கேது பயிற்சி எப்பப்போ இருக்குது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தருக்கு பலன் சொல்லும் பொழுது கோல்சார பலன் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம். அப்போ இதில் மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்னா சனி பகவான் 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷத்துக்குள்ளார அடுத்து மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது ராகு கேது பகவான். அப்போ இந்த ராகு கேது பகவான் எப்போ பெயர்றாரு அப்படின்னாக்க 26/4/2025. அப்போ இந்த இதில் விசேஷம் என்னன்னாக்க எல்லா கிரகங்களும் வளவேட்டில் போவாங்க, ராகு கேது மட்டும் இடவேட்டில் போவாங்க. அப்போ இந்த ராகு வர்றது எங்கே வராரு அப்படின்னா கும்பத்துக்கு வராரு. அப்போ கும்பராகு என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது அந்த பலன்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சியை சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 1 வருஷம் 360 நாள்லேருந்து 365 நாளில் பெயரக்கூடியது குரு பகவான். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு இந்த பெயர்ச்சிக்குள்ளார 2 முறை அவர் பெயர்றாரு. அப்போ 2 முறை பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 1 மே 2024 ஒரு பயிற்சி நடக்குது. அதுக்கு அடுத்தது 1 மே 2025 இன்னொரு பயிற்சி நடக்குது. அப்போ நம்ம பலன்கள் சொல்லும்போது நீண்டகால பலன்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜனன ஜாதகம் 50%, கோல்சாரம் 25%, இதை தவிர தசாபுத்தி 25%. இது 3த்தையும் சேர்த்தா தான் மொத்த பலன்களும் சொல்ல முடியும். அப்போ நம்ம பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சியும் வச்சு இந்த 2 குரு பயிற்சியும் வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாமே இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார நடக்குது. சரி, இதுக்கு அடுத்த சனி பெயர்ச்சி அப்படின்றது 6/3/2026 பெயர்றாரு. அப்போ பெயரும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது இதில் பார்த்தோம்னாக்க மிக எளிய பரிகாரங்களை நாம் சொல்ல போகிறோம். மிக எளிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க ஆலய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறந்தது. அதுவும் ஆலய வழிபாடில் சனீஸ்வர பகவானுக்கு விசேஷமான ஆலயங்கள் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஆந்திர மாநிலத்திலையும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்ல போகிறோம். அடுத்தது இதுலேயே நம்மளோட பொறுத்தளவுக்கு சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சனி காயத்ரி ஒன்று சொல்கிறேன், அதை சொல்லிக்கிட்டு வாங்க. ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். வீட்டில் இருந்தே எளிமையாக பண்ணக்கூடிய பரிகாரம். இதை நம்மளோட யூடியூப்பில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க கடைசியில் இதை போட்டுடுறோம். ஏன்னா இப்போ சொல்லும்போது கேட்கும், ஆனால் அதுக்கப்புறம் மறந்துடும். அதனால் அது ஸ்டில்லாகவும் போடுறோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நற்பலன்கள் என்ன, ஒவ்வொரு ராசிக்கு உண்டான கெடுபலன்கள் என்ன, அடுத்தது அந்த கெடுபலன்கள் வந்தால் அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன, அந்த பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன கிழமையில் போகணும், எப்படி போகணும், எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம்.
துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் அதிசூபர்னு சொல்லக்கூடியவர். குரு பகவானுக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஜோதிடத்தில், அதாவது இயற்கை சுபர்னு சொல்லக்கூடியவர், உலக இயலை மிகப்பெரிய ஏற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சரி, இந்த துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம விவாதிப்போம். சனி பெயர்ச்சி அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகிறது பெரிய ஏற்றம். ஏதாவது இவ்வளோ நாள் எந்த ஒரு விஷயமா இருந்தால், ஏதாவது வீட்டை வாங்கியிருப்பீங்க, அதில் லோன் கட்டி மாண்டு போயிருப்பீங்க, லோன் இந்த மாதம் கிடைக்குமா கிடைக்காதா, லோன் போயிருக்குமா போயிருக்காதா, இந்த மாதம் லோனை ஒழுங்காக கட்ட முடியுமா, இஎம்ஐக்கு சேலரி வருமா, இந்த வேலையில் இருப்பனா அந்த வேலையில் இருப்பனான்னு பெரிய பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. இன்னுமே அந்த காலகட்டம்லாம் தாண்ட போகிறது உங்களுக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு ஒளி தெரியக்கூடிய ஒரு பெரிய இந்த மாற்றம் பெரிய மாற்றமாக இருக்க போகிறது. ஏன்னா சனி பகவான் 5ஆம் இடத்துல போயிருக்கார். 5ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்ற சனி பகவான் ஒரு திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் உடையவர். இந்த துலாத்தில் அவர் உச்சம் பெறக்கூடியவர். அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே சனி பகவானால் ஏற்றம் தான் வரும். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சமான ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பார். இருந்தாலும் அந்த கஷ்டமே உங்களால் தாங்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா துலா ராசிக்காரர்கள் எப்போவுமே ஃப்ளாஷாக இருக்கணும், 10 பேரோட இருக்கும்போது தான் தனியாக தெரியணும், எப்பொழுதுமே பர்ஃப்யூமில் இருக்கணும், போகக்கூடிய வரக்கூடிய இது எல்லாமே காரில் தான் இருக்கணும், ஒரு பளிச்சுன்னு இருக்கணும், பார்க்குற இடத்துல தான் பெரிய ஆளாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஏன்னா சுக்கிரனோட குணம் சேர்ந்து இருக்கிறதுனால இயற்கையான குணமாகவே இருக்கும். அதனால் அதுக்கு செலவு பண்ண முடியல அப்படின்னும் பொழுது உடனடியாக மனசில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ஐயோ நம்மளுக்கு இதனால் இதை செலவு பண்ண முடியல அப்படின்ட்டு. இந்த ஒரு 2-3 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. கையில் 10 பைசா இருந்திருக்காது, வர்ற பைசா எல்லாமே செலவழிஞ்சிருக்கும். அதுவும் கேத்து வேற உங்களுடைய ராசியிலேயே ராகு சப்தமத்தில் இருந்து பார்த்தேனால் கேத்து பகவான் பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்திருக்கும். உடல்நிலையில் பெரிய செட்பேக் இருந்திருக்கும். குரு பகவான் மாறினதுலேருந்து ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தாலும் கேத்து பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறவர்களும் உங்களுடைய ராசியில் பெரிய பிரச்சனை, அதாவது 10ஆம் மாதத்துலேருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் இருந்திருக்கும். இப்போ 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். அடுத்தது சனி பகவானும் 5ஆம் இடத்துக்கு இப்போ வந்துடுறார். இன்றைக்கி வந்ததுலேருந்து பார்த்தேனால் இந்த 3 வருஷம் நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயம். எதிர்த்து நிற்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு ஆட்களும் இருக்காது. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம், குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் 2025 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் அதாவது குரு பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம். ஏன்னா சனி பகவானையும் பார்க்குறார், உங்கள் ராசியும் பார்க்குறார். திருமணமாகி கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆனவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம். எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி மட்டுமே உங்களுக்கு உண்டு. சரி, இந்த துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் பார்வை மூலம் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத ஐயா ஹரிஹரசம்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்கய்யா. சனி பகவானை பொறுத்தளவுக்கு 3 பார்வைகள் உண்டு. விசேஷமான பார்வை அப்படின்றது 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும். இதை தவிர ரெகுலராக உள்ள 7ஆம் பார்வை. அப்போ இந்த சனி பகவானானவர் 3ஆம் பார்வையாக பார்க்குற இடம் அப்படின்றது உங்களுடைய ராசியுடைய 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்றது மேஷம். அந்த மேஷத்தில் குரு பகவான் இருக்கார். அப்போ இந்த 7ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் கலஸ்திரஸ்தானம் அப்படிம்போம். கலஸ்திரஸ்தானத்தை சனி பார்க்கறது சிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமையில் அந்யோன்யத்தில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதே போல் பார்த்தாக்க சனி பகவானுடைய சப்தம பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் விழுது. 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் விழும் பொழுது இந்த காலகட்டங்களில் இதுவரை அபரிமிதமான லாபம் இருந்தது, லாபத்தில் குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா, குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர சனி பகவானின் விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறது. அப்பொழுது குடும்பஸ்தானத்தில் குழப்பம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் துலா ராசிக்கு யோகராக சனி பகவான் இருந்தாலும் அவர் பார்வைப்பட்ட இடங்கள் அத்தனையும் பாழ்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதில் எப்படின்னாக்க குடும்ப வாழ்க்கையில் வாக்கு கொடுப்பதில் அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட்டு இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்க தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்து நம்மளோட லைஃப் பார்ட்னரும் சரி, நம்மளுடைய தொழில் பார்ட்னரையும் சரி, இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னாக்க
சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் புதிய தொழில்கள் தொடங்குறதை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாகவே இருக்கும். இதை தவிர இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள் 2.5 வருஷம் 20/12/2023 6/3/2026 வரலும் சனி பகவான் இந்த ராசியில் கும்பராசியில் இருக்கார். இதுக்கு இடையில் 2 பயிற்சிகள் இருக்குது. அதுவும் மெல்ல செல்லும் கிரகங்களான ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்குது. ராகு கேது பயிற்சி அப்படின்றது 26/4/2025 வரலும் இருக்குது. குரு பயிற்சி 2 பயிற்சி நடக்குது. 1/5/2024 ஒரு பயிற்சியும் 1/5/2025 ஒரு பயிற்சியும் இருக்குது. அப்போ இந்த குரு பயிற்சியினால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நல்ல செய்கைகள் நடக்கும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க ஐயா. இந்த குரு பெயர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. இந்த குருவானவர் இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த 7ஆம் இடத்துல இருக்குதுங்கிறது வந்து பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியவே பார்க்கிற காரணத்தினால் அது செழுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த அர்த்தாஷ்டம சனி ஏற்படுறது அதனாலையும் வந்து உங்களுக்கு விளைவுகள் உண்டு. இது இப்போது 8ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு வைங்களேன். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வந்து 1/5/2024 அன்றைக்கி மாற போகிறார். அங்கே வந்து 1/5/2024 வரைக்கும் இருப்பார். அப்போ இது காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பார்வையானது 5ஆம் பார்வையாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமாகிய உங்களுடைய தனஸ்தானமான குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களில் வருமானத்தை கொடுத்தாலும் இந்த அஷ்டமத்து சனியினால் ஏற்படக்கூடிய விளைவுகள்னால பாதிப்புகள் வரும். அந்த பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் அதாவது குரு வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குற போதும் 12ஆம் இடத்தை பார்க்கறது விரயம்னு சொல்லுவோம். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனத்தை கொடுப்பார்னு சொல்லுவோம். அந்த தனத்தை கொடுத்தாலும் விரயம் பண்ணிடுவார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த விரயங்கள் ஆகிற காலத்தில் அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுனா சுப விரயமாக மாற்றிக்கலாம்ங்கிறத பார்த்து பண்ணினீங்கன்னா அந்த விரயங்கள் அசுப விரயங்கள் ஆகாமல் சுப விரயங்களாக மாறிடும். அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய பார்வை அதாவது உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற போது அவருடைய பார்வை 9ஆம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த 9ஆம் பார்வை பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு துலா ராசிக்கு வந்து உங்களுக்கு துலா ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் வந்து இந்த வண்டி வாகனம் நிலம் பூமி சம்மந்தமாகப்பட்டது ஏதாவது வாங்கினீங்கன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கின்னு வாங்கினா அது சிறப்படையலாம். இல்லைன்னா அதனாலேயும் நமக்கு பின்விளைவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மாறினால் கூட சனியினுடைய பாதகத்தினுடைய தன்மையே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எதவாக இருக்கிறதே நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறேன். மேற்கொண்டு இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன அதாவது சில கிரகங்கள்னால் வரக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து நன்மை அடைகிறதுக்காக சில பரிகாரங்களை நம்முடைய ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போ துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, அதனால் பிரச்சனைகள் வீரியம் கூடுது அப்படின்ற டயத்தில் சரணாகதி அடைகிறது தான் சரியாக வருமா? சரணாகதி அடையிறது சரியாக வரும். சரி, யார்கிட்ட சரணாகதி அடைகிறது சிறப்பாக இருக்கும்? எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம்? நம்மளுடைய நாமக்கல் ஆஞ்சநேயர் இருக்கிறார். இப்போதுமே சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆஞ்சநேய பகவான். அப்போ அவர்கிட்ட சரணாகதி. ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளான ஒரு வியாழக்கிழமை நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் விரியகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? வாரியங்களுக்கு உண்டாகும். சரி சாமி, எனக்கு நாமக்கல் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தொடர்ந்து வியாழக்கிழமை வெண்ணெய் வாங்கி சாத்திக்கிட்டு வாங்க. சாத்திக்கிட்டு வந்தீங்கனாலும் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சரி சாமி, அதுவும் எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் எளியதாக ஏதாவது ஒரு காயத்ரி மந்திரம் மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நான் அதை சொல்லிட்டு வரேன்னு அப்படின்னு சொன்னாக்க இந்த சனி பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டமான 20/12/2023 6/3/2026 வரையிலும் உள்ள ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் சனி கோரை, சனிக்கிழமையில் முதல் கோரை அப்படின்றது சனி கோரை. அந்த சனி கோரையில் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி
தன்னோ மந்த பிரஜோதியாத் அப்படின்ற இந்த சனி காயத்ரியை ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் சனி ஓரையான 6 to 7 8 முறை சொல்லிட்டு வாங்க. இதை தவிர முடவன் கிரகம்னு சனி பகவானை சொல்கிறோம். அதனால் கால் ஊனமுற்றவங்களுக்கு அந்த ஸ்டிக்கு, வாக்கிங் ஸ்டிக்கு, இரும்பினாலான ஸ்டிக்கு வாங்கி கொடுங்க. அதே போல் கொடை வாங்கி கொடுங்க. இதை மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு வாங்க. இதை மாதிரியெல்லாம் தானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? கண்டிப்பாக பனி போல் விலகும். சரி, இதை இப்போ துளாராசியை பொறுத்தளவுக்கு இந்த 20/12/2003 6/3/2026 வரலும் உள்ள பிரச்சனைகள், தீர்வுகள் என்னென்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமான காலம், அதை தான் நான் சொல்ல முடியும். அதாவது துளாராசியை பொறுத்தவரையிலும் பெரிய ஏற்றமான காலம். இந்த சனி பெயர்ச்சி அவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா சனி பெயர்ச்சி, இந்த ராகு கேது இருக்கக்கூடிய இடங்கள், வரக்கூடிய குரு பெயர்ச்சி, குருடைய இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த 3 வருஷத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். புதிய பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் நிச்சயமாக சிறு சிறு தடங்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக அவர்கள் போட்டித் தேர்வு இருந்ததுன்னா கண்டிப்பாக போட்டித் தேர்வு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராகு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிற 2025 4ஆம் மாதம் வரலும் ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். குரு பகவானும் 2025 மே மாதத்துக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஓடி போனவனுக்கு 9ல் வரும். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா, பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் கணவன் மனைவிக்குள்ள சற்று அந்யோன்யம் குறையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றத சொல்லி துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த சனி பெயர்ச்சி அமைகிறது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.